புஸ் புஸ் நாய்க்குட்டியோட வணக்கம் வியூவர்ஸ். சரியான ஃபீல் பார்க்கலாமா? ஹலோ 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 லோ. வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். சந்துரு வந்திருக்கான். ஜென்ரலாக நாங்கள் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். எப்படிடா போயிட்டு இருக்கு, கையில் OnePlus 13 வர வச்சிருக்கேன், எப்படி இருக்கான் 13 அப்படின்னு கேட்டுட்டு இருந்தேன். எப்படி இருக்கு இப்போ OnePlus 13? ஓகே ப்ரோ, இப்போ கிட்டத்தட்ட கொஞ்சம் ஸ்டேபிளாக தான் இருக்குது. இப்போ இன்னும் அந்தளவுக்கு ஒன்றும் மோசம் இல்லை. இப்போதைக்கு நிறைய அப்டேட் வந்துச்சு. இப்போ லாஸ்ட் ஃபுல் அப்டேட் வரை பண்ணியிருக்கேன். இப்போ எனக்கு வந்து இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஓஎஸ் நல்லா ஓரளவுக்கு ஸ்டேபிள் ஆகிருக்காங்க ப்ரோ. இது பிரச்சனை இல்லை. இப்போ சூப்பர். அவங்க ஸ்டேபிள் ஆகினால இப்போ வந்து ஹீட்டிங் பிரச்சனை இப்போ எதுவுமே இல்லை. எனக்கு கேமரா மட்டும் லைட்டாக வந்து இந்த பவுடர் பூச மாதிரி எனக்கு ஃபீல் தெரியுது. நம்ம டீட்டெயிலிங் நல்லா இருக்கும். ஜூம் பண்ணும்போதும் சரி, இப்போ ஜூம் பண்ணி பார்க்கும்போது எனக்கு வியூ ஃபைண்டரில் பார்க்கும்போது கொஞ்சம் எனக்கு பவுடர் அடிச்ச மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. எடுத்து பார்த்தாலுமே எனக்கு கொஞ்சம் டிஃபரன்ஸ் தெரியுது, பழைய மாதிரி இல்லை லைட்டாக. ஆனால் பெரும்பாலும் இந்த ஒரு பிரச்சனை வந்து எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, சாம்சங்லேயும் கூட இப்போ காமேஷ் ப்ரோவோட ரீசெண்டாக ஒரு வீடியோ பண்ணியிருந்தேன். அப்போ காமேஷ் ப்ரோ அதே தான் சொல்கிறாரு. சாம்சங்லேயும் அடுத்தடுத்த ஐட்ரேஷன் வரக்கூடிய அப்டேட்ஸில் வந்து எனக்கு பழைய ஃபோன் கொஞ்சம் கெட்டு போகிற மாதிரி இருக்கு. அதனால நான் பேசாமல் இப்போ எல்லாருக்கும் எந்த அளவுக்கு வலிக்குது அப்படின்னா 7 வருஷம் அப்டேட் இருக்குடா. 7 வருஷம் அப்டேட் இருக்குன்னு தான் பேர். 2 வருஷத்துலேயே ஃபோனோட கதை முடிஞ்ச மாதிரி ஆயிடுது. அந்த மாதிரி தான் இருக்குது. அதுக்கு பேசாமல் எனக்கு நீ அப்டேட்டே தந்துளைய வேணாம், என்ன சாகடிக்காத. இல்லை, அப்டேட்டு தரதெல்லாம் கொஞ்சம் எது கை வைக்காமல் இருக்கிறத மட்டும் புஷ் பண்ணிக்கலாம். அவங்க எந்த லேட்டஸ்ட் மட்டும் ரிலீஸ் பண்ணுறால பழசு கை வைக்கிற மாதிரியே இருக்கணும். அதாவது முன்ன எனக்கு ஹீட்டிங் வந்து மைல்டாக இருக்கும். இப்போ அந்த ஹீட்டிங் கூட இப்போ இல்லை. பேட்டரியும் ஓரளவுக்கு முன்ன பின்ன இருந்த மாதிரி இருந்துச்சு. இப்போ அது கூட ஓரளவு ஸ்டேபிளாக இருக்குது. ட்ரெயின் எதுவும் இல்லை, அந்த மாதிரிலாம். ஓஎஸ் நல்லா பாலிஷாக இருக்குது, ஒரு பிரச்சனை இல்லை. முன்னாடி பக் மாதிரிலாம் ஃபீலாக இருந்துச்சு. சின்ன சின்ன 1-2 திடீர்னு ஃபிங்கர் பிரிண்ட் வச்சா அது காட்டாமல் இருக்கும், அந்த மாதிரி இருந்துச்சு. இப்போ அது கூட இல்லை. இப்போ எல்லாமே பக்காவாக இருக்காது. ஆனால் கேமரா என்னமோ அதில் கொண்டு வந்து கையோட்டு கேமராவில் வச்சேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு லைட்டாக ஃபீல் ஆகுது. ஏன்னா மற்ற கம்பேர் பண்ணி நல்லா இருந்துச்சு எனக்கு. அப்போ அந்த இது இப்போ இல்லை. நம்மளுக்கு வந்து 16:512 இல்லையா? இல்லை, ஒரு 256 தான். ஓகே ஓகே, 12:256. 12:256. ஓகே ஓகே. இப்போது 160 170 தான் ரொம்பலாம் ஃபில் பண்ணல. இப்போ அந்த ரேஞ்ச் தான் இப்போ இருக்குது. ஒரு 1500 2000 ஃபோட்டோஸ் இருக்கும். இப்போ எதுவுமே இப்போதைக்கு அழிக்கல. நம்ம வாங்கினதுலேருந்து ஆரம்பிச்சுப்போம். ஓகே ஓகே ஓகே. அப்போ உனக்கு ஆனால் இப்போ ஒரு வித்தியாசம் தெரியல, வாங்கினப்ப நீ எடுத்த ஃபோட்டோவுக்கும் இப்போ நீ எடுக்க போகிற ஃபோட்டோஸ் நல்லாவே தெரியுது ப்ரோ. இப்போ ஏன்னா அப்போ வந்து வந்த புதுசில் கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்தாலும் நடுவில் வந்து நான் வாங்கும்போது ஜான்ல வாங்கினேன். லாஸ்ட் இயர் ஜான் ஒரு ரிலீஸ் ஆன 1 வீக்ல நான் வாங்கிட்டேன். அந்த டைம்ல ஆஃபர் நிறைய இருந்துச்சு, எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் இருந்துச்சுனால நான் போட்டுலாம் வாங்கிட்டேன். எனக்கு வந்து வரும்போது 36 37 தான் நான் வாங்கினேன் அந்த டைம்ல. அப்போ அவர் அப்டேட் ரிலீஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் சூப்பரா இருந்தது ப்ரோ. செல்ஃபியெல்லாம் சூப்பராக இருக்கும். நான் S23 வச்சிருந்தேன். கம்பேர் பண்ணும்போதும் எனக்கு செல்ஃபியில் கொஞ்சம் முன்ன பின்னா இருந்தாலும் நல்லா தான் இருந்த மாதிரி இருந்துச்சு. இப்போ எடுக்கும்போது என்னன்னு தெரியல, ஒரு அந்த டீட்டெயில்ஸ் இப்போ இந்த இடத்துல எனக்கு வந்து ஒரு கருப்பு கலர் மச்சமாக இருக்கும். அது வந்து லைட்டாக வந்து பூசின மாதிரி ஃபீல் ஆகுது, அந்த மாதிரி தெரியுது எனக்கு. ஸோ அப்போ ஃபேஸில் இருக்கிற ஸ்ட்ரக்சர்ஸில் வந்து அந்த டீடைல்ஸ் வந்து லைட்டாக ஃபைன் டியூன் பண்ணி சாஃப்ட் பண்ணுற மாதிரி. கரெக்ட். முன்ன அந்த அளவுக்கு ஆகல. எனக்கு வந்து அந்த ஷார்ப்னஸ் பிடிக்கும் எனக்கு. ஒருவேளை நீ இது ட்ரை பண்ணியாடா, சும்மா அன்லாக் பண்ணி கேமரா ஆப்புக்குள்ளே போனால் இப்போ இதில் சொல்கிறாங்கல்ல, விவோவில் வந்து ஃபில்டர்ஸில் வந்து டெக்ஸ்சர் நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்கல்ல. ஓகே, அந்த மாதிரி நீ வேறு ஏதாவது ஃபில்டர் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு கிளார் அடிக்குதா இந்த இடத்துல வந்து இந்த மாதிரி கிளார் அடிக்காது. புரியுது. ஒரு ஆள் இருந்தாலே அப்போ இப்போ அந்த இடத்துல ஒரு ஆள் இருந்தால் அவங்க மூஞ்சில பூசின மாதிரி வேற ஆகிடும். கரெக்ட். உனக்கு அப்போ கிளியர் அப்படின்னு ஒன்று இப்போ ட்ரை பண்ணுறேன். அல்ட்ரா வைடுக்கு போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இது மேக்ரோ மாறி பக்கத்தில் வந்து மேக்ரோ மாறுது. டெம்பர் போட்டிருக்கியோ? டெம்பர்லாம் போடல ப்ரோ. இதுதான் நம்ம ஸ்க்ரீன் கார்டு தான் போட்டிருக்கேன். நான் டெம்பர் கிடைக்க மாட்டேன்ட்டு. ஓகே, ஸ்க்ரீன் கார்டில் ஸ்க்ராட்ச் போட்டு வச்சிருக்க அப்போ. கரெக்ட். அதெல்லாம் கோடில் சாவி இருக்குல்ல ப்ரோ. ஓகே ஓகே. இருக்கு, நீ பார்த்தீங்கன்னா தெரியும், பயங்கரமாக அப்படியே இது மாதிரி இருக்கும். நீ அப்போ என்ன பண்ணு, அடுத்து இதை ட்ரை பண்ணுறா, இல்லாட்டி மக்களே நீங்களே சொல்லுங்கள். நீங்கள் வந்து உங்களோட OnePlus 13 எந்த ஃபில்டர் யூஸ் பண்ணுறீங்க, எது நல்லா இருக்குன்னு சொல்லுங்கள். ஸோ தட் சந்துரு ட்ரை பண்ணியிருக்கேன் முன்னாடி. எனக்கு எல்லா ஃபில்டரோட நான் நேச்சுரல் எடுத்து நல்லா தான் இருக்கு எனக்கு. அதுவே எனக்கு ஓவர் பூஸ்டான மாதிரி இருக்குது. நீங்கள் பூஸ்ட் கம்மி பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதுக்கேற்ற ஃபில்டர் இருக்குது. கிளியர் ஃபில்டர், அந்த நியான் ஒரு ஃபில்டர் இருக்குது. நியானா கொஞ்சம் பூஸ்ட் பண்ணும். அந்த சிச்சுவேஷன் ஏற்ற மாதிரி நம்ம வந்து மாற்றி நம்மளே பார்த்து இப்போ செஞ்சு பண்ணுற மாதிரி. ஆனால் இதெல்லாம் சூப்பராக இருக்குடா. இன்னொன்று ப்ரோ, இப்போ உங்களுக்கு வந்து ஆல்ரெடி நான் ஓஎஸ் வீடியோ போட்டிருப்போம் ஆக்சுவலி. அந்த டைம்லலாம் அந்த லைவ் அலர்ட் இருக்குல்ல, இப்போ அதோட இப்போ நல்லா சூப்பராக பண்ணியிருக்காங்க ப்ரோ. இப்போ முன்ன வந்து லைட்டாக ஒரு மாதிரி இருக்கும். இப்போ என்ன முன்ன இப்போ அதோட கொஞ்சம் நல்லா பண்ணுற மாதிரி இருக்கு. ஓகே, அதாவது நம்ம இது சொல்கிறோம், நம்ம டைனமிக் ஐலாண்டுக்கு முன்ன வந்து லைட்டாக கொஞ்சம் இதாக இருந்துச்சு. இப்போ அதோட கொஞ்சம் நல்லா ஸ்மூத்தாக போகும். இது செம ஸ்மூத்தாக இருக்கு. இதுவும் வந்துடுது இல்லை இந்த இடத்துல? அது வந்துடும். ஆமாம், அது நல்லா இருக்கும். இது வேற மாதிரி இது கூட நீங்க மாத்தி இதெல்லாம் வச்சுக்கலாம். நீங்க இதெல்லாம் ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி பண்ணிருக்காங்கடா. Xiaomiல வேற மாதிரி இருக்கும், அவங்க பக்கத்துல வேற ஒண்ணு தராங்க. ஆனா இது ஐபோனும் இதே மாதிரி நீங்க ஸ்வைப் பண்ணிக்கலாம் ப்ரோ. ஆமா, நீங்க இது பண்ணிக்கலாம். அந்த மாதிரி தான் இருக்கு.
அந்த ஆர்டர் நல்லா இருக்கு. ஆனா ஆர்டர் டர்ன் மாத்த ஆஃப் முடியாது இது எனக்கு. அதான் அது இப்போ டர்ன் ஆஃப் பண்ணிட்டேன். கொஞ்ச நேரத்தில் அதுவே வந்து காணாம போய்டும்னு காணாம நினைக்கிறேன் இல்லையா? போயிடும். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணோம். வேணும்னா இங்கேருந்து தட்டி இப்படியே தந்தா இது பண்ணிக்கலாம், போயிடுச்சு. ம். ஓகே, இது ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் போயிட்டு இருக்குங்கிறதுக்கு அதையும் காட்டுது. காட்டுது. இப்போ மியூசிக் ஒரு பக்கம் ஓடிட்டு இருக்கு. அண்ட் இதுலேருந்து நான் இப்போ வந்து இது ஏர்டெல் தானே இதில் இருக்கு? ஏர்டெல் இருக்கு, வோடஃபோன் இருக்கு. அது யாருக்கு தேவை? கஸ்டமர் கேர் தானே. எல்லாமே அங்கே போய் உட்காருதான்னு இல்ல ப்ரோ, பார்க்குறேன். இது உட்காராது. ஏன்னா இதுல வந்து ஓ டைலர்ல போட்டிருக்கோம்ல. ஓ, நம்ம வந்து டிஃபால்ட் டைலர் இருந்துச்சுன்னா நமக்கு வந்து உட்காரும். இதுல வந்து இதுல உட்காராது. இதுல டேய் நீ இன்னும் சாகலையாடா? ம், எனக்கு அது ஒன்று கடுப்பு தான். அந்த 13S சரி 15R 15 அதுலலாம் கொஞ்சம் அழகா இருக்கும். இது ஆனால் சமடா, நிஜமா நல்லா இருக்கு. முன்னையோட எனக்கு ரொம்ப ஸ்மூத்தான மாதிரி இருக்கு. அந்த லைவ் வாலெட்ஸ் கொஞ்சம் நல்லா இருக்குது. அதாவது பிடிச்சி டேப் பண்ணால் ஓப்பன் ஆகிடும். இப்போ நல்லா பாலிஷ் பண்ணியிருக்காங்க ப்ரோ. அந்த பக் எனக்கு அந்த அளவுக்கு வந்து ஃபீல் பண்ணல. ஓரளவுக்கு எல்லாமே ஓகே. ஏன்னா இப்போ நம்ம இண்டஸ்ட்ரியிலேயே பார்த்தோன்னா ஸ்மூத்தஸ்ட், அதாவது ஸ்மார்ட் ஃபோன்ஸில் ஸ்மூத்தஸ்ட் ஓஎஸ்ல வந்து ஆக்சிஜன் ஓஎஸும் கலர் ஓஎஸ் இருக்கும். அதுவும் ஆக்சிஜன் ஓஎஸ் ஏன் வந்து கொஞ்சம் பெஸ்ட் அப்படின்னா இதில் ப்ளோட்டர்ஸ் வந்து கலர் ஓஎஸ் அளவுக்குலாம் இருக்க வாய்ப்பு இல்லை. மேக்ஸிமம் இந்த ஃபேஸ்புக்கு, இந்த நெட்ஃப்ளிக்ஸ் 2-3 ஆப் தான் இருக்கு. மற்றபடி வேறு எதுவும் இல்லை இப்போதைக்கு. ஸோ இது சூப்பர். ஒரு கால் ரெக்கார்டிங் கட் பண்ணி விட்டுருச்சு போல அந்த இதனால. ஓகே கால் பண்ணி விட்டோம்ல அந்த டைம்ல. சரி, ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் கால் பண்ணும்போது கட் ஆயிடுச்சு. ஓகே, பட் செம தான், நல்லா இருக்கு, செம ஸ்மூத்தாக இருக்கு. ஃபோனும் அந்த நிறைய ஃபோனுக்கு அப்படி ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு திரும்ப நம்ம 13 கிட்ட வந்தோம்னு வையேன், அப்போதான் 13ஓட அந்த வெயிட் டிஸ்ட்ரிபியூஷன் அதெல்லாம் நம்மளால ஃபீல் பண்ண ஈக்குவலாக முடியும். தான் இருக்கும். ரொம்ப ரொம்ப வெயிட்னு சொல்ல முடியாது. ரொம்ப சூப்பரா இருக்குடா, நல்லா வெல் ஆப்டிமைஸ்டா இருக்கு. அதுவும் இந்த கலர் சூப்பர் கலர் தான். மட்டும் இது லைட்டாக உறிஞ்சிச்சு. எப்படி அது ஏதோ இது பண்ண இது இது ஒட்டினேன் அந்த டைம்ல. கை ஸ்கின் ஓட்டல ப்ரோ. அந்த இந்த கர்வ்டு கிளாஸுக்கு இருக்குல்ல, அந்த இது பசையை போட்டு ஒட்டினேன். அது லைட்டாக சொரன்னா கையோட வந்துருச்சு. ஓகே. நான் எப்பவுமே கவர் போட்டு தான் யூஸ் பண்ணுவேன். கவர்லாம் கழட்டி யூஸ் பண்ண மாட்டேன். சும்மா ஃப்ரீயாக இருக்கும்போது மட்டும் கழட்டி யூஸ் பண்ண நல்லா இருக்கும். அந்த மாதிரி யூஸ் பண்ணிப்பேன். லைட்டாக எப்படியா இருந்தாலும் இந்த பேக் டோர் ரேட் என்னன்னு சொல்லிட்டு அவங்க சைட்டில் பார்த்தோன்னு வையேன், சும்மா போய் அன்லாக் பண்ணி நம்ம, ஏன்னா இவங்க ப்ரைஸ் அப்டேட் பண்ணுவாங்களே OnePlus. ஓகே, பேக் டோர் தனியாக கிடைக்குன்றீங்க? ஆமாம், அதாவது இந்த பேக் டோரை மட்டும் போய் கடையில் போய் மாற்றிக்கலாம். ஓகே. OnePlus 13 பேக் டோர் ப்ரைஸ் இதோ அப்ராக்சிமேட்டாக அப்படின்னு போட்டு வச்சிருக்கான். மேபி அது என்ன மாடல்ன்றதை பொறுத்து இருக்கலாம்ல. அது எப்படின்னா உனக்கு லெதர் வேணுமா, இது கூட ரிப்பேர் ப்ரைஸ் இங்கே இருக்கு. ஓகே. OnePlus 15 கொடுத்துட்டேனா? பேக் வா. OnePlus 13 பேக் கவர் இது இருக்கு 3799. ஓகே. இது வந்து இப்போ டேப் பண்ணோம்னா 3799. நேரில் போயிட்டு இது நம்ம மக்களுக்கு புரிஞ்சிடும். இது பெரிய அளவில் பிரச்சனை இருக்காது. ஆனால் OnePlus 13க்கு அஃபிஷியல் வெப்சைட்டில் போய் செக் பண்ணி பார்த்தா 3799 ரூபா. நீங்கள் வந்து இப்போ ப்ளூ கலரில் யூஸ் பண்ணிட்டு இருக்கிற இந்த ஃபோனை நம்ம சந்துரு நினச்சானா அந்த பிளாக் மாற்றலாம், ஃப்ராஸ்டட் பிளாக். ஓகே. ஆனால் அதோட தின்னாயிரு. இது கொஞ்சம் வந்து தின்னு கூடாது. திக்னஸ் கூட, ஏன்னா லெதர்னால. ஆமாம், இது வந்து பிளாக் கலர் இந்த காமேஸ்வரம் வச்சிருக்கிறது கொஞ்சம் திக்னஸ் கம்மி. ஆமாம். அது இல்லாமல் இன்னும் இதோட வெயிட் அவரு கம்மி ப்ரோ. ஓகே. அவரோட நான் யூஸ் பண்ணி பார்த்துருக்கேன். அந்த இது ஐக்கியூ ஈவெண்ட் வரும்போது அப்போ வந்து நான் என்னோட இது பண்ணி தூக்கி பார்த்துருக்கேன். வரும்போது என்னோட லைட்டாக மைல்டு ஒரு 10 கிராம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கும். அது இதோட ஸ்லிம்மாக வேற இருந்துச்சு. பட் பரவாயில்ல, செம்ம டிவைஸ் தான். லாஸ்ட் ஹேசல் பிளட் டிவைஸ் வேற. சரி, ஓரளவுக்கு இம்ப்ரூவ் ஆயிருக்கு. கேமரால மட்டும் லைட்டா ஒரு டிகிரேட் ஃபீல் ஆகுது. இருந்தாலும் நீங்க செக் பண்ணி சொல்லுங்கப்பா. அவர்லாம் திருப்பி அப்டேட் கொடுத்து திருப்பி அந்த இது தூக்கலாம். எனக்கு வந்து லைட் படும்போது லைட்டா அந்த இது முன்னாடி இந்த இது மாதிரி தெரியுது ப்ரோ. லென்ஸ் கிளார் மாதிரி தெரியுது. லென்ஸ் கிளார்னா பட்டோன்னு தெரியல, ஒரு மாதிரி பவுடர் அடிச்ச மாதிரி நம்ம முன்னாடி அந்த ஃபீலிங் அப்படி பளிச்சுன்னு இருக்கும். அந்த அப்புறம் நெருப்புலாம் வருதாடா இந்த இடத்துல இருந்துலாம் சார்ஜ் போட்டா? அது இந்த MKBHD அது மாதிரி வரல ப்ரோ. அந்த மாதிரில அது வரலையா? வேணா நான் வேணா தீய எடுத்துட்டு வந்து கேட்டுமா, தீய வைக்க அப்படின்னு. சரி, ஓகே. ஆக்சுவலாக நான் என்ன பண்ணேன்னா, சும்மாடா எல்லாருக்குமே எல்லா டெக்னிக்கல் அந்த கெமிக்கல் காம்பினேஷன்ஸ் எல்லாருக்குமே மைண்டில் இருக்காது. நம்ம சிலிக்கா கார்பைட் பேட்டரிஸ் பொறுத்த வரைக்கும் பெரும்பாலும் எல்லாருக்கும் எந்த அளவுக்கு புரிதல் இருக்குன்னு எனக்கு தெரியல. லித்தியம் அயன் பேட்டரிஸ்க்கு அதுக்குமே டிராஸ்டிக் டிஃபரன்ஸ் எதுவும் கிடையாது. சிலிக்கா கண்டென்ட் தான் எக்ஸ்ட்ராவாக இருக்கும். உனக்கு ஆனோடு கேத்தோடு நம்ம நார்மலாக பார்ப்போம் இல்லையா? ஸோ அதில் எக்ஸ்ட்ரா கண்டென்ட் இருக்கும். ஸோ அதுக்கு ஆக்சுவலாக டேட்டாவே எடுத்து வச்சிருக்கேன். ஓகே, சரி, நம்மளாம் மீட் பண்ணும்போது இதை பற்றி பேசுவோம். ஏன்னா இது வந்து கொஞ்சம் ஒர்த்தான இன்ஃபர்மேஷனு, நிறைய பேருக்கு தேவையான இன்ஃபர்மேஷனு, அதனால் அது பார்ப்போம் அப்படின்னு எடுத்து வச்சிருந்தேன். இது எப்படி வரும்னு பார்த்தோன்னா, இப்போது எக்ஸாம்பிள் சொல்லணும்னு ஏன் இங்கே நான் எடுத்து வச்சு காட்டுறேன் பேர்.
இது இருக்குல்ல, ஓகே இப்போ உனக்கு என்ன இது ஒரு சிலிக்கா கார்பைட் பேட்டரி இருந்ததுன்னா அதுல சிலிக்கான் தான் பிரைமரி ரீசனா அந்த மேசிவ் இன்க்ரீஸ் இன் எனர்ஜி டென்சிட்டிக்கு. ஓகே ஓகே அதுக்கு காரணம் என்னன்னா எந்த அளவுக்கு இன்க்ரீஸ் பண்ண முடியுது அப்படின்னு பார்த்தா ஒரு 30% வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணலாமா. அப்படின்னு என்ன அர்த்தம்? அப்பனா கிட்டத்தட்ட நிறைய இருந்து திக்னஸ். அதனாலதான் இப்ப பண்றாங்க. இப்போ 5000 mAh இருந்த ஒரு பேட்டரி சைஸ் என்னமோ ஆனா இப்ப நிறைய பேர் இது சொல்றாங்க bro, நிறைய அடைச்சாச்சுன்னா நீங்க ஆல்ரெடி பழைய வீடியோ பேசிட்டீங்க, அடைக்க அது வெடிக்குதோ அந்த மாதிரிலாம் அது நம்ம நிறைய பேசணும்ல. சொல்றாங்க. அதுக்கு என்ன சொல்றாங்கன்னு பார்த்தோன்னா இப்போ ஷாமி வந்து என்ன சொன்னாங்கன்னா அந்த டெக்னிக்கல் டைம்ல அவங்க சொன்னாங்க பெட்டரா இருக்கும்னு நினைக்கிறேன். எப்படின்னா இப்போ ரீசெண்டா ஒரு மீட்டிங் இந்த நோட் 15 ப்ரோ லான்ச் அப்போ பேசும்போது சொன்னாங்க ஓகே ஈவி கிரேட் பேட்டரி அப்படின்னு சொன்னாங்க. சரி ஈவி கிரேட் பேட்டரி என்ன அதுல ஸ்பெஷல் அப்படின்னு கேட்கும்போது அவங்க என்ன சொல்றாங்கன்னா இதுக்கான அந்த கெமிக்கல் காம்பினேஷன்ஸ்லாம் அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண தெரியல. உண்மை அதுதான். ஏன்னா இவங்களுக்கு வந்து ஸ்லைடு கொடுத்துருப்பாங்க, இவங்க மார்க்கெட்டிங் டீம் வந்து பேசிட்டு போயிடுவாங்க. பிரசன்டேஷன் மட்டும் பண்ணிட்டு போயிடுவாங்க. அதுக்கு பின்னாடி இருக்கிற அந்த இன்ஜினியர்ஸ்க்கு தெரியும் அது என்னன்னு. அதுதான் அது கேட்டாங்க நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணா சில பேர் புரியாம இருக்கலாம். இவங்க என்ன சொல்றாங்க 90% மோர் கார்பன் அப்படின்னாங்க. ஓகே சரி ஏதோ கார்பனுங்கிறான், சரி ரைட்ரா, அப்படிதான் நம்ம எல்லார் மைண்ட்லயும் அப்படிதான் இருக்கும். நானும் உட்காந்துருக்கேன் போது எனக்கு எப்படி இருந்ததுன்னா மட்டும் பேசிட்டு வெளியே போற மாதிரி இருக்கு. அந்த கார்பனோட பர்பஸ் என்ன அப்படிங்கறத சொன்னாதானே புரியும். கார்பன் என்ன பண்ணுமான்னா எம்கிபிஎஸ் ஜோடியில் நீ பார்க்கும்போது சொல்லியிருப்பாப்ல என்னன்னா சிலிக்கா வந்து அதோட சைஸ்ல இருந்து நம்ம சார்ஜ் பண்ணும்போது 1ல இருந்து 3 மடங்கு இன்னும் இன்க்ரீஸ் ஆகும், எக்ஸ்பேண்ட் ஆகும். அப்போ என்ன அர்த்தம்? பேட்டரிக்குள்ள இருக்கிறது எக்ஸ்பேண்ட் ஆச்சுன்னா இதாகலாம், என்னனாலும் ஆகலாம்ல. ஸோ அதை வந்து ப்ரிசர்வ் பண்றதுக்கு அந்த மாதிரி எக்ஸ்பேன்ஷனை கண்ட்ரோல் பண்ணி ஸ்ட்ரக்சரல் டிஸ்இன்டகிரேஷன் வராம இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்றது தான் கார்பனா. கார்பனோட ரோல் அதுதானா. சரியா? அப்போ இங்க ட்விஸ்ட் என்னன்னா அந்த மாதிரி சப்போஸ் சிலிக்கா எக்ஸ்பேண்ட் ஆகுது அப்படின்னும் போது கார்பனோட பிரசன்ஸ் அதிகமா இருந்ததுன்னா இன்னும் உனக்கு தடுக்கும் இந்த பிரச்சனை எல்லாம் எதுவும் வராம. அந்த மாதிரியான விஷயங்கள் தான். ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா அந்த கார்பன்னால தடுக்க வாய்ப்பு இருக்குது. ஆமா. ஏன்னா இப்போ ஒன்றும் இல்லடா, இங்க பாரு பிரேக் டவுன் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அழகா கேட்டதுமே அழகா வந்ததுங்க அந்த டீடைல்ஸ்லாம். நீங்களும் எவ்வளவோ ஏஐ இருக்குங்க இப்பெல்லாம் வந்து பாருங்களேன். முன்ன நம்ம சர்ச் பண்ண மாதிரி கிடையாது. நீங்க வந்து ChatGPT என்ன கண்டென்ட் எப்படி இருக்குன்னு நீங்க போட்டீங்கனால அழகா காட்டுங்க. நீங்க எங்க பாருங்க, நான் இன்னொன்னு சொல்றேன், எந்த ஏஐ கொடுக்குற டேட்டாவே நீங்க அப்படியே நம்பணும்னு அவசியம் இல்லை. பட் உங்களுக்கு ஒரு பேசிக் ஐடியா கிடைச்சிடும்ல, அதுக்கு தான் நம்ம சொல்றோமே தவிர மற்றபடி இதை தான் நீங்க வந்து பிளைண்டா ஃபாலோ பண்ணணும்னு எங்கேயுமே சொல்லல. இதுல ஹைலைட்னா சிலிக்கா தான் வந்து மசில், அதுதான் ஹை கெப்பாசிட்டி ஹெல்ப் பண்ணுது. ஏன்னு பார்த்தா இதுக்கு முன்னாடி நார்மலா நம்ம கன்வெக்ஷன் இப்போ ரெகுலரா நம்ம யூஸ் பண்றது எல்லாத்துலயும் என்ன இருக்கும்னா கிராஃபைட் தாண்டா இருக்கும். ஸோ அந்த கிராஃபைட் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தா 372 mAh அப்படின்னு அவங்க ஒரு வேல்யூ கொடுக்குறாங்க. பட் சிலிக்காவால் அதை எவ்வளவு தூரம் புஷ் பண்ண முடியும்னா 3600 to 4200 mAh தள்ள முடியுது. ஸோ அப்போ என்ன ஆகும்? எனர்ஜி டென்சிட்டி அதிகமாகும். நீங்க வந்து சிலிக்கா நார்மலா லித்தியம் அயன் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணா கூட நீங்க வந்து 7000 8000 ரீச் பண்ண முடியும். லித்தியம் அயன்ல வந்து நம்ம 7000 mAh பேட்டரி வந்து நம்ம F62 இதெல்லாம் பார்த்தோம் சாம்சங்ல. அதுவே வந்து எவ்வளவு ஹெவியா இருந்தது, போனும் ஹெவி ஆயிடுச்சு. M51 7000 நல்ல வெயிட் சூப்பர் பயங்கர வெயிட்டா இருக்கு. லித்தியம் அயன் மட்டும் அது. ஆமா. ஸோ இப்போ அதான் என்ன சொல்றாங்க, கார்பன் போட்டா கார்பன் வந்து ஒரு பஃபரு, அதை நம்ம போட்ட உடனே என்ன ஆயிடும்னு பாத்தீங்கன்னா இப்போ ஒரு பியூர் சிலிக்கான் நம்ம போடும்போது 300% வரைக்கும் அது எக்ஸ்பேண்ட் ஆகும். ஸோ இந்த லித்தியேஷன்ல அதனால நம்ம என்ன பண்றோம்னா கிராக்கோ இல்லாட்டி பிரேக் டவுனோ ஆக வாய்ப்பு இருக்கு. அதை வந்து தடுக்கிறதுக்காக தான் கார்பன் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல மேட்ரிக்ஸ் மாதிரி உள்ள சரௌண்ட்ல சிலிக்கானை சுத்தி ஒரு பேரியர் மாதிரி ஃபார்ம் ஆயிடும். ஸோ ஸ்ட்ரக்சரல் சப்போர்ட் கொடுக்கும் அப்படிங்கிறது தான் இங்க ஃபேக்ட். அப்ப என்ன ஆகுது, இப்போ ஷாமி டீமே எக்ஸ்பிளைன் பண்ணும்போது, ஏன்னா நான் அந்த மீட்டிங்ல தான் இருந்தேன், அதை வச்சு சொல்றேன். 19% மோர் கார்பன் அப்படின்னா கார்பனோட பிரசன்ஸ் எதுக்கு இருக்குன்னு சொல்லி அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தா அன்னைக்கே வந்து எனக்கும் தெரிஞ்சிடும் அந்த இடத்துல இருக்கும்போது. பட் அவங்க பெரும்பாலும் என்ன பண்றாங்கன்னா ஈவி கிரேட் பேட்டரி யூஸ் பண்றோம், கார்பன் இன்க்ரீஸ் பண்ணிருக்கோம்னு சொல்றாங்களே தவிர அதுக்கு அடுத்த ஏன் கார்பன் இன்க்ரீஸ் பண்ணிருக்கோம் அதை வச்சு என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொன்னதில்லை. ஸோ இவங்க எல்லாருமே வந்து என்ன பண்றாங்கன்னா ஒரு விஷயத்துல கால் எடுத்து வைக்கும்போது அதனால இருக்கக்கூடிய பேக் ஃபயர் என்னன்றதும் தெரிஞ்சுதான் எல்லா பிராண்டும் பண்றாங்க. ஸோ சைனீஸ் வந்து ரொம்ப ஃபாஸ்டா ரேபிடா இந்த டெக்னாலஜியை புஷ் பண்ணாலும் அதுல ஆஃப்டர் மாத் பத்தி அவங்க யோசிக்காம பண்ணல. இப்போ இது வரைக்கும் நான் கேள்விப்பட்ட வரைக்கும் சிலிக்கான் கார்பன் வெடிச்சதுன்னா எது கேள்விப்பட்டது இல்ல. டிகிரேட் ஆகி 3 years ஆச்சு நினைக்கிறேன் சிலிக்கான் கார்பன் வந்து. ஆமா ரொம்ப ஆயிடுச்சு. இது வரைக்கும் பேட்டரி ஹானர் போன்ஸ்லாம் அப்ப இருந்தே பார்த்துட்டு இருக்கோம்ல, அதெல்லாம் இருக்கு. மாதிரிலாம் இருந்துச்சு. நம்ம 200 அந்த மணில இருந்து சிலிக்கான் தான் அதுல வந்து வரும்போது எனக்கு தெரிஞ்சு பேட்டரி டிகிரேட் பார்த்த மாதிரி இருக்கு. அதெல்லாம் எதுவும் இல்ல. இப்போ இங்க பாரு இவனே தெளிவா சொல்றான், இப்போ கார்பன் அதிகமாச்சுன்னா அதனால உங்களுக்கு வந்து பேட்டரி கெபாசிட்டி பூஸ்ட் ஆகுமா அப்படின்னா அதையும் அழகா எக்ஸ்பிளைன் பண்ணி இல்ல அதெல்லாம் கிடையாது, அது ஆக்சுவலா வந்து ஒரு பஃபர் தான் ஹெல்ப் பண்ணும். டென்சிட்டி கெயினுக்கு மெயினா என்ன தேவை அப்படின்னா சிலிக்கான் கார்பன் ரெண்டுமே வந்து ஆனோட்ஸ்ல பிரசன்ஸ் இருக்கணும். சிலிக்கானோட பிரசன்ஸ் அதிகமாக டென்சிட்டி இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். அதே சமயம் சிலிக்கான் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகுது அப்படிங்கறனால சிலிக்கான் எக்ஸ்பான்ஷனை வந்து உனக்கு தடுக்கிறதுக்கோ இல்லாட்டி அதை மெயின்டைன் பண்றதுக்கோ கார்பனோட பிரசன்ஸ் இருக்கணும். ஸோ இதை தான் வந்து அழகா கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபாஸ்ட் சார்ஜிங் இம்ப்ரூவ் பண்ண முடியுமா உனக்கு பேட்டரியோட? ஆமா 120 150 அந்த டைம்ல 240 கொண்டு வந்தாங்க. இப்போ வந்து ஸ்வீட் ஸ்பாட்டா 100 120 சோ அதான் இதுதான் ஃபேக்ட். முன்னாடிலாம் சாமிலாம் 150 அந்த ரேஞ்ச் வந்துச்சு, இப்போ அவங்க 90 அந்த ரேஞ்சில இப்போ ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ரியல்மி வந்து 360 320 டெஸ்ட் பண்ணி காமிச்சாங்க. 240 தான் ப்ரோ வச்சாங்க. அதையும் தாண்டி போயிட்டான்டா. ஓகே இந்த சும்மா செக் பண்ணி பாரு, ரியல்மி டெமான்ஸ்ட்ரேட்டட் அப்படின்னு போட்டு பாரு வரும் பாரு. ரியல்மி டெமான்ஸ்ட்ரேட்டட்
320 வாட்டா சார்ஜிங்? 320 360 தெரியல. இப்போ வரும் பாரு எப்படியும் 320 320 தான். கரெக்ட். சூப்பர் சானிக் சார்ஜ். அதில் வந்து என்ன பண்ண முடியுமானா 0 to 100 4.5 நிமிஷமா? எப்படி இருந்திருக்கும் யோசிச்சு பாருங்களேன். 100 4 நிமிஷம்ன்றது. ஆனால் எத்தனை எம்ஏஹெச்ன்றது இருக்குல்ல ப்ரோ? அவன் கண்டிப்பாக ஒரு 5000 mAh கிட்ட வச்சிருப்பான். 4000 to அந்த 5000 டைமில் mAh. வந்து ஒரு வித்தியாசம் இருக்கும். ப்ரோ ப்ளஸ்ன்னு வந்து 320 வாட்ஸ் அந்த ரேஞ்சில் கொடுத்துட்டு 4000 mAh கொடுத்துருவான். இப்போ ப்ரோன்ற மாடலை வந்து 5000 mAh அதோட பாதியை கட் பண்ணும், 100 வாட்ஸ் கட் பண்ணிடுவான். இப்போ 4420 mAh. கரெக்ட். 4420 mAh சும்மா இமேஜின் பண்ணிக்கோங்க, நமக்கு தேவையில்ல. பட் எனக்கு எப்படி ஃபீல் ஆகுதுன்னா, இப்போ போகிற போக பார்த்தா 4420 mAh இஸ் மோர் தென் எனஃப். எனக்கு வந்து அதை வச்சுன்னா ஒரு 6 மணி நேரம், அட்லீஸ்ட் ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் SOT 5000 தான் எனக்கு இப்போதைக்கு நார்மல். கரெக்ட். அது வந்து ஒரு நார்மல். ஸோ அப்போ 4420 வந்து நான் சார்ஜ் பண்ணணும்னா யோசிச்சு பாரு. அது மட்டும் இல்லாமல் இவங்க எல்லாருமே என்ன கிளைம் பண்ணுறாங்கன்னா, இது அப்படியே நம்ம நம்பணும்னு நான் சொல்ல வரல. பட் இவங்க எல்லாரும் கிளைம் பண்ணுறது எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தா 1600 சைக்கிள்ஸ் 1200 சைக்கிள்ஸ் கிளைம் பண்ணுறாங்க. ஆனால் அவ்வளோ தூரம் சரியா? கஷ்டம் தான். அது அப்போ அவ்வளோ தூரம் போனால் தான் 20% வந்து ஹெல்த் டிப்ளீட் ஆகுங்கிறாங்க. ஸோ அப்போ என்ன ஆகுது, எப்படி பார்த்தாலுமே ப்ராக்டிக்கலாக யோசிச்சு பார்த்தா ஒரு நாளைக்கு ஒரு தடவை சார்ஜ் பண்ணுற நிறைய பேருக்கு அந்த ரேஞ்சில் அசால்ட்டாக வந்துருது. இதுல எல்லாமே இல்ல 2 இயர்ஸ் 1.5 இயர்ல ஃபோன் மாத்திருந்தாங்க எல்லாரும். இப்போ ரீசெண்டா அந்த நானும் இமானுவல் ப்ரோ ஒரு வீடியோல வந்து அது எனக்கு தேடுறது நான் அதெல்லாம் பத்தி பெருசா பார்க்கல. டேரக்டா போயிட்டு நான் லாக் கேட் ரன் பண்ண ட்ரை பண்ணி மொக்க வாங்கிட்டு அப்புறம் அமைதியே விட்டேன். அதோட வீடியோ நான் அது சாம்சங்ல வந்து நம்ம எவ்வளவு பேட்டரி ஹெல்த் இருக்குங்கிறதுக்கு உள்ள லாக் கேட் ரன் பண்ணலாம். உள்ள போயிட்டு அந்த ஸ்டார் ஹேஷ் 9900 ஹேஷ் கொடுத்தோம்னா உள்ள போகும். அங்க போய் அந்த லாக் ஜெனரேட் பண்ணி லாக் இன்ஃபர்மேஷன் லாக்ல இருந்து எடுக்கலாம். அதுக்கு வந்து சாம்சங் கொஞ்சம் கடிதான் ப்ரோ, அது அவ்வளவு சீக்கிரம் வராது. இந்த கடைசியில் அந்த லாக் எடுக்கிறது எப்படின்னு சொல்லிட்டு நம்ம கார்த்தி வந்து எடுத்து அனுப்பியிருந்தான். கார்த்தி எப்பயுமே பேசுவான்ல சாம்சங், அவன் எடுத்து அனுப்பியிருந்தான். அவனோட S24 அல்ட்ரால வந்து இவ்வளவு நாளா யூஸ் பண்ணி அடிச்சு துவச்சு அவங்க வந்து BGMI டெய்லி 2 மணி நேரம் போட்டு தேய்ச்சி எல்லாம் பண்ணியும் வந்து 99ல இருக்கு இப்போ ஹெல்த் இவ்வளவு நாள்ல. ஸோ அதனால என்ன ஆகுதுன்னா, அது எக்ஸாக்டா இருக்கு இல்லைங்கிறது வேற விஷயங்க. பட் பெரும்பாலும் வந்து பாத்தீங்கன்னா சாம்சங்கோட பேட்டரிஸ் எல்லாமே இப்போ இவங்க எல்லாரும் செக் பண்ணி பார்க்கும்போது நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா 1.5 வருஷம் 2 வருஷம் கழிச்சும் 5% தான் ஹெல்த் டிப்ளீட் ஆகுது அப்படிங்கிறாங்க. ஸோ இது வந்து எப்படி இருக்குன்னா பாசிட்டிவ் சைட்ஸ். இதுவும் வந்து பேட்டரி டெக்னாலஜி தான். ஒரு பக்கம் பேட்டரியில வந்து கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் பண்றதுக்கு ஒருத்தர் முயற்சி பண்ணி போயிட்டு இருக்கான், ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்றதுக்கு முயற்சி பண்றான் சார்ஜிங்ல. இன்னொருத்த என்ன பண்றான்னு பார்த்தா, நான் கொடுத்த பேட்டரியிலேயே என்னால ஹெல்த் எவ்வளவு தூரம் கொண்டு போக முடியும், அது பேட்டரி லைஃப்ல ஆப்டிமைசேஷன், பேட்டரி ஹெல்த்தும் ஆப்டிமைஸ் பண்ண முயற்சி பண்ணி. ஆப்டிமைசேஷன் வந்து எனக்கு தெரிஞ்சு மெயின். ஏன்னா இப்போ நத்திங்லாம் நான் பார்த்தேன்னா 12 hours வந்துச்சு ப்ரோ 5000 mAhல 3A. நான் நத்திங் 3A சொல்றேன். உண்மைதான். இப்போ அந்த அடிப்படையில் பார்க்கும்போது ஆப்பிளும் பார்த்தீங்கன்னா பேட்டரி லைஃப் சூப்பரா இருக்கும். ஆப்பிள்ல ஒரே ஒரு பிரச்சனை 7.5 hours to 8 hours வருது. சில பேர் பேட்டரி நிக்கலன்றீங்க, ஒரு ஏர் ஆயிருக்கலாம். எனக்கு வந்து 2.5 months கிட்ட ஆச்சு. இப்போதைக்கு 8 hours கிட்ட. இப்போ எனக்கு என்னன்னா, இப்போ 16 Pro நான் யூஸ் பண்ணும்போது எனக்கு எப்படி இருக்கும்னா, ஒரு ஆவரேஜ் SOT ஃபார் 100%ன்னு வச்சா 5 to 6 hours சீரியஸா அச்சீவ் ஆயிடும். ஆனா ஹைலைட் என்னன்னா, இது வந்து ரொம்ப நான் ஆஹாஹோன்னு பாராட்ட முடியலனாலும் பேட்டரி கெப்பாசிட்டியை பத்தி யோசிக்கும் போது தான் எனக்கு பாராட்ட தோணும். ஏன்னா அதுல வந்து 3600 தான். இப்போ 92%ல இருக்கிறதா நான் யூஸ் பண்றேன். 92% ஹெல்த் தான் இருக்கு அப்படின்னா 3600ல 360 mAh காணாம போயிட்டுன்னு அர்த்தம் கிட்டத்தட்ட. அப்போ பாத்துக்க, அதை தான் நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ அதனால வந்து அதெல்லாம் குறை சொல்ற அளவுக்குலாம் இல்லை. ஸோ நல்லா தான் பண்றாங்க. இருந்தாலும் என்ன ஆயிடுதுன்னா, நான் ப்ராக்டிக்கல் ஃபேக்டர்ஸ் எடுத்து பேசணும். எப்படின்னா, இப்போ சந்துரு சொல்ற மாதிரி 3Aல 12 மணி நேரம் SOT வருதுன்னா, ஒருத்தர் நம்ம கிட்ட வந்து கேட்கறாரு எனக்கு பேட்டரி லைஃப் இருக்கிற மாதிரி ஃபோன் சொல்லுங்க அப்படின்னா, நான் 5 to 6 hours இருக்கிற இதையும் சொல்லலாம், இல்லனா சந்துரு சொல்ற மாதிரி 12 hours இருக்கிறதையும் சொல்லலாம். அது சொல்லலாம். அது சில பேர் பேட்டரி கெபாசிட்டி கூட உள்ளது மேக்ஸிமம் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. இன்னொரு ட்விஸ்ட் இருக்கு. ஆப்பிள்ல வந்து எனக்கு பேட்டரி லைஃப் கூட அப்படி ஆப்டிமைஸ் பண்ணி ஓட்டிடலாம். ஆனா பேட்டரி ஹெல்த் தான் எனக்கு புரியாத புதிரா இருக்கு. எனக்கு வந்து அவ்வளவு ஈஸியா இன்னும் எதுவுமே அவ்வளவு வேகமா நான் ட்ரெயின் ஆகி பார்த்தது இல்லை ஹெல்த். இப்போ 15 லெவலோட இருக்கு ஹெல்த் 99 ப்ரோ. 99 கொடுமைனா எனக்கு வந்து சைக்கிள்ஸ் 28 29ல எனக்கு 99 வந்துச்சு. அப்போ நம்ம ஃபோன் வந்து கொஞ்சம் எப்போ அந்த பாக்ஸ்ல தான் போட்டுருந்ததா, எப்போ ப்ரொடியூஸ் பண்ணது அந்த மாதிரி ஏதாவது? இல்லை ப்ரோ, லேட்டஸ்ட் தான். நான் பார்த்தேன். அதெல்லாம் பார்த்தேன். நான் வாங்கினது நவம்பர்னா எனக்கு வந்து ஒரு செப்டம்பர் அந்த ரேஞ்சில் ப்ரொடியூஸ் பண்ண மாதிரி இருந்துச்சு. செப்டம்பர், அக்டோபர், நவம்பர். அப்போ புது நான் அந்த டைமில் கொஞ்சம் கோக்குமாக்கோல பார்த்தேன். அதனால கொஞ்சம் குறைஞ்சிச்சு. இந்த ஒயர்லெஸ் சார்ஜர் அந்த மாதிரிலாம் போட்டு வேலை பார்த்துட்டு இருந்தேன். அதனால எனக்கு தெரியும் கொஞ்சம் டிகிரேட் ஆகும். ஆனால் ஒரு விஷயம்டா எல்லாருக்கிட்டையும் நான் சொல்லணும்னு நினைக்கிறது இதுதான், வாங்கியாச்சா ஜாலியாக என்ஜாய் பண்ணி இப்போ சும்மா கேர் பிளஸ்லாம் போட்டேன் ப்ரோ. அதுக்காக நான் அடிச்சு தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். பேட்டரி கேஸே தேவையில்லைங்க. அப்படி வரும் போங்க கேஸ் போட்டு தான் யூஸ் பண்ணுதேன். சரி, அது ஸ்கிராச்சஸ்லாம் பிரச்சனை கிடையாது. சரி, எதுக்கும் உடஞ்சு கிழிஞ்சு போடுவது. சரி, எனக்கு பிளான் இருக்கு 1 இயருக்கு முன்னாடி 1 month முன்னாடி கொஞ்சம் சம்பவம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம்னு பண்ணேன். எல்லாரும் அதேதான். ஸோ இது என்ன ஒரு ஜாலியாக யூஸ் பண்ணுறது சொல்கிறேன். யாரும் மிஸ்யூஸ்லாம் பண்ண வேண்டாம் சொல்கிறேன். இல்லை அப்படி இல்லைடா. பெரும்பாலும் வந்து பார்த்தோன்னா எனக்கு தெரிஞ்ச நண்பர்கள் நிறைய பேர் 2 வருஷத்துக்கு போட்டு அதுக்கப்புறம் வாங்கிடுறேன். நான் வந்து 2 நெக்ஸ்ட் இயரும் ஒரு கேர் ப்ளஸ் போட்டு அதுக்கப்புறம் ஒரு ஃபோன் ஸ்டாக் இல்லட்டா அப்படி புது மாடல் தருவாங்க.
இப்போ ஒருத்தருக்கு பிளான் நம்ம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லியிருந்தாங்க, சூப்பரா இருந்தது, கௌதம் bro எடுத்துட்டு வந்திருந்தாங்க, இந்த மாதிரி பிக்சல் பட்ஸே வச்சிருந்தாரா, அவர் 1 இயர் எக்ஸ்டென்ஷன் போட்டிருந்தார் போல வாரண்டி. பிக்சல் சொல்றீங்க? ஆமா, பட்ஸே என்னாச்சுன்னா அப்போ கிட்டத்தட்ட அவர் வந்து 22 மாசம் யூஸ் பண்ணிட்டாராம். ஓகே, அப்போ வந்து இதாயிடுச்சு 2 இயர்ஸ் முடிய போற நேரத்துல இது ஆயிடுச்சு. ஸோ கூகுள் கிட்ட கொடுத்தாரு, அவங்க ஃபுல்லா இன்ஸ்பெக்ட் பண்ணிட்டு அவங்க கிட்ட இப்போ ஸ்டாக் கிடையாது. ஸோ பட்ஸ் ப்ரோ கொடுத்துட்டாங்க. 2 சொல்றீங்களா நார்மல் பட்ஸ் ப்ரோ? பட்ஸ் ப்ரோ ஓகே ஓகே ஓகே, நான் வச்சிருந்தேன் அந்த ப்ளூ கலர், அந்த மாதிரி கலர் தான் கொடுத்தாங்களா. அதான் பட்ஸ் ஏ வச்சிருந்த இவருக்கு பட்ஸ் ப்ரோ கொடுத்துருக்காங்க. ப்ரோனா அதே 9000 ரேஞ்சில் எடுத்து. ஆமா, ஏன்னா அவங்க என்ன பண்ணாங்க அந்த டைம்ல வந்து 5000 4000 ரேஞ்சில் இருந்துச்சு. கடைசியா சேல்ல கிடைச்சது. கடைசி சேல். இப்போ பட்ஸ் 2 பாத்துக்கிட்டு இருக்கேன்டா, பிரைஸே குறைய மாட்டேங்குது, அதே 13000 இருக்கு. ஆமா, குறையவே இல்லை. சரி, அது குறையலன்றனால இவன் என்ன பண்றான், கண்டிப்பா குறையும். உங்களுக்கு வந்து 8000 9000 கண்டிப்பா வரும் 2A வந்து. அது வந்ததுனா தான் என்ன ஆகும்னா பட்ஸ் ப்ரோ 2 இறங்கும். பட்ஸ் ப்ரோ 2 22,000 இருக்கு. கரெக்ட். நான் அதை வாங்க ட்ரை பண்ணேன். நான் அப்போ ஒரு 6-7 மாசம் முன்னாடி. அப்போ ஐபேட்ல ப்ரோ ரேட் ரொம்ப நல்ல ப்ராடக்ட்டுங்க அது. அதை பத்தி டெடிகேட்டடா ஒரு வீடியோ வரும் பாருங்க. ஆனா எனக்கு அதுல வால்யூம் மட்டும் கம்மியான மாதிரி ஃபீல் ஆச்சு. பட்ஸ் ப்ரோல பிக்சல் பட்ஸ் ப்ரோ இருந்துச்சுல, அது வால்யூம் மட்டும் கம்மியா இருந்துச்சு. ஆனா ஒரு ட்விஸ்ட் என்ன தெரியுமா, சூப்பரா இருந்தது. பிக்சல் பட்ஸ் வந்து இப்போ எப்படி வேலை செய்யுதுன்னா, பிக்சல்ல வந்து கொஞ்சம் ஏதோ பண்ணி வச்சிருக்காங்க வேற. பிக்சல்ல வந்து இப்போ எந்த பட்ஸை மாட்டினாலும் வால்யூம் அதிகமா இருக்கு. பிக்சல் போன்ல இப்போ வால்யூம் ஏதோ பண்ணி தொலைச்சிருக்கான். பிக்சல் போன்ல நான் எதை கனெக்ட் பண்ணாலுமே எனக்கு வால்யூம் அதிகமா இருக்கு. 8 வச்சிருந்தா ரொம்ப வால்யூம் கம்மியா தான் இருந்துச்சு. அதுக்காக தான் நம்ம இவருக்கு நரேஷ்ட கொடுத்தேன் அந்த டைம். அதுக்கப்புறம் நான் பிக்சல் நரேஷ் அதை யார்கிட்ட கொடுத்தான்? நரேஷ் காமேஷ் ப்ரோட்ட கொடுத்தாரு. அதுக்கப்புறம் திரும்ப வெளியே வச்சிட்டாரு. அட பாவிகளா, அவர் வந்து யூஸ் பண்ணி பார்க்கறதுக்காண்டி கொடுத்தாரு. 2-3 1 வீக் வச்சிருந்தாரு சொன்னாரு. அதுக்கப்புறம் திரும்ப டெலகிராம் குரூப்ல போட்டு சேல் பண்ணிட்டாரு சொன்னாரு. ஓ, நம்ம குரூப்ல தான் போட்டு. ஓகே ஓகே ஓகே, நான் அதான் அவன்கிட்ட வேர் இஸ் யுவர் பிக்சல் பட்ஸ் ப்ரோன்னு கேட்டிருக்கேன், பார்ப்போம் எங்கே வச்சிருக்கான்னு. அவன் வித்துட்டானா முடிஞ்சிச்சு. ஏன்னா நம்ம ஆக்சுவலாக எனக்கு என்னன்னா பிக்சல் பட்ஸ் ப்ரோ இப்போ வந்துருச்சா, அவர் வந்து போட்டிருக்காரு பேட்டரி லைஃப் பயங்கரமா இருக்கு. ஆமாம், பேட்டரி லைஃப்லாம் கொஞ்சம் சூப்பர் தான் பிக்சல் பட்ஸ் ப்ரோ. செம்ம பேட்டரி லைஃப். அது எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு வந்து 5 to 6 hours ஈஸியாக வந்துடும் எனக்கு. நீ 5 to 6 சொல்ற, அந்த மனுஷன் காதலே மாட்டிருப்பாரு போல. அவர் எவ்வளவோ மணி நேரம் சொன்னார், வீடியோல வரும், கமெண்ட் செக்ஷன்ல சொல்லியிருந்தாரு. ஓகே, கமெண்ட் செக்ஷன்ல வரும். எவ்வளவோ மணி நேரம் மாட்டிருந்து இன்னும் பாக்கி 20% இருக்குங்கிறாரு. உங்களை சொல்லுங்க ப்ரோ, இவர் சொல்லுவார்ல, காதை பறி தன் காதை பறி கொடுத்து. இப்ப நான் ஆக்சுவலா பிக்சல் பட்ஸ் ப்ரோ 2 இருக்குல்லடா, ப்ரோ 2 நான் அப்படிதான் யூஸ் பண்ணுவேன். நான் அது காதுல மாட்டேன்னா டிரான்ஸ்பரன்சி போட்டுருவேன். அப்போ கூட போட்டு தான் இருந்தீங்க. அது பாட்டுக்கு இருக்கும். எப்பயுமே தலைவன் வந்து இருக்கிறதே சோல்ஜர் எதுனாச்சு ப்ரோ, அவனும் இருக்கும். அவன் ரொம்ப முக்கியம். இது வந்து எதுக்குன்னா கொஞ்சம் பேஸ்லாம் ஃபீல் பண்ணணும் அப்படின்னு நினைச்சா வேற வழி இல்லை. ஆனா இப்ப அந்த நார்மல் இது இருக்கு இல்லையா, ஷாக்ஸ் வந்து எப்படின்னா வெளில போகும்போதெல்லாம் ரொம்ப லைவ்லியா ஃபீல் ஆகும். இப்போ ஷாக்ஸ்லேயே நல்லா கேட்கணும்னு நினைச்சா ஒரு மெத்தட் இருக்கு, அதை கேட்டால் சிரிப்பு வரும். இந்த ஹெட் பேண்ட் ஒன்று போடுவாங்க பார்த்திருக்கியா, ஸ்போர்ட்ஸ் பர்சன்லாம் மேலே ஸ்வெட்டெல்லாம் அப்படி இங்கே தடுக்கிறதுக்காக. அதை வந்து இங்கே காதோரமாக வேணா அப்படி மூக்கு மேலே காதோரமாக போட்டுக்கிட்டிங்கன்னா பிடிச்சது அழுத்தின மாதிரி ஆகிடும். அது போன் கண்டக்ஷனில் அதை லைட்டாக அழுத்தின மாதிரி வச்சா சவுண்ட் இன்னும் அதிகமாக இருக்கும். இப்படி வேணா லாக்கே ஆகாமல் சொல்கிறீங்களா? ஒரே நிமிஷம் பொறு, நான் அது இங்கே தான் வச்சுருக்கேன், காட்டுறேன். ஓகேயா, மாட்டிக்கிட்டியா? ஓகேயா, நல்லா இருக்கு ப்ரோ. பொறு இப்போ மேட்ரு சொல்கிறேன், கேக்குதா? இப்போ கை இருக்குல்ல, இப்படி வை, வேற உலகத்துக்கே போன மாதிரி இருக்கும். பேஸ்லாம் இருக்கு ப்ரோ. அதான் சொல்றேன், அந்த போன் கண்டக்ஷன் மாதிரி எனக்கு அது ஃபீல் ஆகுது லைட்டா. போன் கண்டக்ஷன் தான் அது. ஓகே ஓகே, ஒரு போன் கண்டக்ஷன் ப்ளஸ் ஒரு ஏர் கண்டக்ஷன். நான் ஒரு குறைக்கிறேன், தெரியுது ப்ரோ. போன் கண்டக்ஷன் நல்லா இருக்குல்ல. ஆனா ஸ்பீக்கர் வெளியே இருந்தாலும் எனக்கு உள்ள கேட்கற மாதிரியே அது ஒரு. அதான் நீ, ஆனா நான் சொன்னல இப்படி கை வச்சு அப்படி இருக்கு, கை வச்சு அழுத்துனா டிங் 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 செம்ம ஃபீல். இன்னும் லவுட்னஸ் அதிகமாயிடும். நீ காதையும் மறைச்சிட்டேன்னு வை, இப்போ காதுக்கு வருது இல்லை, காதையும் சேர்த்து மறைச்சிரு, முடிஞ்சிடும். அவ்வளோதான், நான் பேசுறதே உனக்கு கேட்காது. நல்லா இருக்கு ப்ரோ. நான் உங்களுக்கு வந்து சில பேர் காலை அடைச்சமா இருக்கும், அந்த மாதிரிலாம் இந்த மாதிரி போட்டது யூஸ்ஃபுல்லாக. ஆமாம், இது போட்டதுக்கப்புறம் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தது. எப்பயுமே பெரும்பாலும் இதுதான் யூஸ் பண்ணுறேன், ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும், நல்ல அட்வான்டேஜ். என்ன, நான் அதுக்கு தான் சொல்லியிருந்தேன், சப்போஸ் யாராவது வந்து இப்போ ட்ராவல் பண்ணுவீங்க, ஃப்ளைட்லலாம் ட்ராவல் பண்ணுவீங்க, நீங்கள் பேசுறது க்ளீனாக வைக்கிறது, அதுவும் நல்லா அழகாக கேட்கும். நீ வேற எங்கே பாரு, இவ்வளோ வச்சுட்டா என்ன வேணா லீக்கிங்கும் இருக்காது, உனக்கு கேட்கும் நல்லா. இப்போ பக்கத்தில் இருக்கவங்களுக்கு கேட்காது, நீ பாட்டு கேட்குறேன்னு. இப்போ ஒரு மீட்டிங்ல எல்லாம் நீ இருந்தனா எப்படி இருக்கும், நீ பாட்டுக்கு மீட்டிங் கவனிச்சிட்டு இருப்ப, உனக்கு பிடிச்சது ஏதோ ஒன்று ஓடிக்கிட்டு இருக்கும். அதாவது வீட்டில் பொதுவாக ஒரு சவுண்ட் சிஸ்டம் ஓடும்டா, சவுண்ட் சிஸ்டம் ஓடிட்டு இருக்கும்போது நீ ஒர்க் பண்ணிட்டு இருப்ப. இதெல்லாம் தங்கச்சிக்கு எனக்குலாம் தேவைப்படும் ப்ரோ. ஏன்னா எங்கள் அம்மா எப்போ பார்த்தாலும் அங்கே ஏதாவது ரூம்ல ஏதாவது சொல்லிட்டே இருப்பாங்க, அந்த டைம் கத்துறது சரி.
அந்த டைம்ல வந்து நீங்க நம்ம ஹெட்போன் போட்டிருந்தீங்கன்னா அம்மா இல்ல எப்ப பாரு இதை வேற மாட்டிக்கிட்டு இவன் வேற கதை உடச்சிருப்பா, அவங்க வந்து கத்துவாங்க, அங்க அவங்க வந்து கோவப்படுவாங்க. அந்த டைம்ல இதுவும் கேட்கும் அதுவும் கேட்கும். ஆமா ஆமா நிஜமா இது வந்து ஒரு நல்ல கான்செப்ட் ஓப்பன் ரன் பண்ணியிருக்கிறது. இதுலயே வந்து ஓப்பன் இயர் ஒரு சில இதெல்லாம் இருக்குடா. நம்ம நார்மலா இப்போ சவுண்ட் கோரோட தான் இருக்குல்லையே அதிகமா வித்திருக்கு. அந்த V20iன்னு சொல்லிட்டு ஒரு மாடல். அதான் ஏன்னா அது 2000 கிட்ட வரும். 2000 6000 அது வேற மாடல். இப்போ 2000க்கு அது அந்த V20i 2000க்கு இருக்கு. அதுல வந்து இத்தனைக்கும் அட்ஜஸ்ட் பண்ணலாமா. இப்போ இங்க காதுல உட்காருது இல்ல, அதை இப்படி அட்ஜஸ்ட் பண்ணலாம். அந்த மாதிரி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணலாம் அந்த மேல இருக்கிற இதை வச்சு. ஸோ அது கொஞ்சம் ஃபேமஸா தான் இருக்கு. ஸோ அதான் இது வந்து கொஞ்சம் ஓப்பன் வரும்போது இது காது அடைக்கும் போது இது ஏத்த மாதிரி இருக்குது. அந்த இது டம்முன்னு இருக்குது. ஆமா அடுத்த டாபிக் எடுத்துட்டியா? சரி அதை அப்படியே எடு. அது நீ ஆல்ரெடி வந்து இப்போ இவ்வளவு நேரம் நீ என்ன பண்ணனா மற்ற ஃபோன்ல கேட்டிருந்தல்ல. ஆமா. அதாவது எதுல கேட்டிருந்தானா ஒன்லங்க இவ்வளவு நேரம் நம்ம iPhone 15 கேட்டிருந்தேன். OnePlusலயும் இதுலயும் கேட்டிருந்தான்னு வச்சுக்கோங்க. இப்போ என்னன்னா நம்ம ஆள் வந்து இந்த இது சிம் கார்டோட டேக்ல தான் கேட்டான். OnePlus 13லயும் ஐபோன்லயும் கேட்டான். EG280 அதுல தான் கேட்டான். ஆனா இது வரைக்கும் நீ கேட்டிருந்தல்லடா. என்ன சாங் கேட்ட? வந்து தில்னு ஒரு படம் உண்டு, அதில் நான் ஓன் நண்பனே பாட்டு. ஓ அதெல்லாம் எந்த இருக்குமான்னு தெரியலையே. நீ அப்போ என்ன பண்ணியிருக்கலாம் தெரியுமா? நீ அப்போ என்ன பண்ணியிருக்கலாம்னா ஏதாவது ஒரு பாட்டு இருக்கிற பாட்டா நான் சொல்லணும்னா இதுல இருந்து நியூ சாங்ஸ் இருக்கு. நியூ அப்படின்னு ஒரு படம் இருக்கு தெரியுமா? ஆமா நியூ தெரியும். அது போட்டு பாரு. நியூ தமிழ் சாங்ஸ். சாங்ஸ் நியூ தமிழ் சாங்ஸ்னு வந்துட போதுரா. அப்புறம் நியூ மூவி நியூ தமிழ் மூவி சாங்ஸ் எப்படி அப்பயும் கூட ஐயோ ராமா ஒன்றும் இல்லை சூர்யா நடிக்க. ஓகே சூப்பர். ஆல்பம் ஃபுல்லாக வந்துருச்சு பார். இதில் வந்து இப்போ நீ காதில் மாட்டிக்க. இல்லை அவன் என்ன சொல்லிட்டு இருந்தான்னா ஆடியோ குவாலிட்டிக்காக பேசிகிட்டு இருந்தான். எனக்கு வந்து இப்படி இருக்குது என்ன இப்படி கேட்குது என்ன சூப்பராக இருக்குது, ஆனால் வால்யூம் ரொம்ப ஹையாக வரலையே என்ன அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். அதான் சொன்னேன் இதுக்குன்னு எக்ஸ்க்ளூசிவாக நம்ம ஏதாவது மியூசிக் பிளேயர் வச்சுக்கிட்டா தான்டா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். ஃபுல்லாக லாக் ஆகிட்டு ஒன்றும் கேட்கல. லாக் ஆகிட்டுல ஃபுல்லாகவே கூட்டிங்க ப்ரோ ஒன்றுக்குல. ஃபுல் வால்யூம் வச்சா தான் நல்லா இருக்கு. சவுண்டு தான் இருக்குது. இங்கே இருங்க ஃபுல் வால்யூம் வச்சா தான் நல்லா இருக்குது அப்படிங்கிறான். ஒன்றுமே கேட்கல ப்ரோ. நான் பேசுறது கேட்காது. பட் இது வந்து ஒரு அனுபவம் தான். அவன் வந்ததுமே என்கிட்ட கேட்டது என்னென்னா சூப்பர் மிக்ஸ் 5 எங்கே ப்ரோ இருக்குது, நான் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் அப்படின்னுட்டு இருந்தான். சரி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறா அப்படின்னோடனே எல்லாருமே சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை என்னென்னா சவுண்ட் ஸ்டேஜுங்க ரொம்ப ஒய்டாக இருக்குது. ஒவ்வொரு ஃப்ரீக்வன்சியும் என்னால் ஃபீல் பண்ண முடியுது. பேக்ரவுண்டில் ஏதாவது சின்ன சின்ன இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருந்ததுன்னா அதோட சவுண்ட் செப்பரேஷன்ஸ் நல்லா பார்க்க முடியுது. ஸோ இதுதான் எல்லாருமே கொடுத்துருக்க ஃபீட்பேக். நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்தீங்கனாலும் இந்த ஃபீட்பேக் தான் கொடுப்பீங்க. இன்ஸ்ட்ருமெண்ட் தான் ப்ரோ. பொறு அவசரப்படாத. இந்த அப்படி இப்போ உனக்கு என்ன பண்ணுறேன் அதே பாட்டு காதில் மாட்டிக்க ப்ரோ. இது அதோட டீப்பாக இருக்க ப்ரோ. அது வந்து ஓவராலாக லைட்டாக தான் இருந்தாலும் இது கொஞ்சம் டீப் நல்லா தெரியுது. இதில் 60% வந்து 100 கூட சொல்ல முடியாது, அதோட கம்மியாக தான் இருந்துச்சு. அவ்வளோதான். இப்போ எங்கால் எப்படி ஆறான்னு மட்டும் பாருங்க ப்ரோ. இதை பிரிக்குது அதோட. இல்லடா மியூசிக் ரிலேட்டட் நான் எதிர்பார்த்த வால்யூம் வந்து இதில் இருக்குது. 100 அதுல இருந்தா இல்லாத மாதிரி இருந்துச்சு. இந்த பாரு இப்போ வந்து எல்ஜியும் மியூசிக் ரிலேட்டட் கையில். ஸோ எல்ஜிலையும் இப்போ இதே பாட்டே நான் ப்ளே பண்ணுறேனே வை. அந்த நியூவில் உள்ள பாட்டு ஃபர்ஸ்ட்டு ப்ரோ. இதில் என்னன்னா அதில் வந்து வால்யூம் நல்லா இருந்துச்சு, ஆனால் டீட்டெயிலிங் நல்லா இருக்குது. இதில் ஒவ்வொரு இதுவும் சரி இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் அது ரொம்ப டீட்டெயிலிங்காக இருக்குது இதில். அந்த மாதிரி இந்த பாட்டு கேட்டாலும் உனக்கு தெரியும் ப்ரோ. சூப்பராக இருக்குது ப்ரோ. அது செப்பரேஷனில் பயங்கரமாக இருக்குது. இதுதான் டீட்டெயிலிங்கு சரி செப்பரேஷன் சரி எல்லாமே இல்லை. துளியில் இன்னொன்று என்ன தெரியுமா நீ மாட்டேன் இதில் இன்னொரு சில செட்டிங்ஸ்லாம் இருக்குது. அதெல்லாம் காமிச்சா பையன் வந்து இன்னும் மிரண்டுருவான்னு நினைக்கிறேன். பாட்டு ஓடிட்டுருக்கா சரி அது நம்ம பேசுகிறது ஒன்று கேட்காது. இப்போ பாருங்கள் என்ன ஆகிறான்னு. இதாக இருக்குது ஒயிட்டாக தெரியுது. இது பின்னால் வந்து கேட்குற மாதிரிலாம் இருக்குது ப்ரோ. சைடு இது நார்மலாக ஸ்டீரியில் கேட்போம்ல அந்த மாதிரி இருக்குது. சைடு டு சைடு எப்படி இருக்கா மொத்தம். இது டீட்டெயிலிங் கேட்கணும் உங்களுக்கு. நல்ல இன்ஸ்ட்ருமெண்ட் ஒவ்வொரு சவுண்டு கேட்கறதா இது வந்து பக்கா ப்ரோ. சமல்ல ஒரு மாடர்ன் மியூசிக். ஆனால் அதில் வந்து டீட்டெயிலிங் கம்மியாக இருந்தாலும் வால்யூம் பயங்கர பூஸ்ட். அந்த இதில் N91 வால்யூம் நீங்கள் வந்து காதை பிரித்து பறி கொடுக்கணும்னா அது பக்கா. ஆனால் இது வந்து வால்யூம் வந்து அதுக்கேற்ற மாதிரி இருந்தாலும் டீட்டெயிலிங் ஒன்று இருக்குது இதில். இப்போ என்ன மேட்டர்னா நம்ம பெரும்பாலும் நம்ம மக்கள் எல்லாருமே இந்த மாதிரி ஏதாவது ப்ராடக்ட் வாங்குறாங்கடா. ஆனால் எல்லாருக்கும் இடிக்கிறது என்னன்னா அவங்க டிவைஸ் தான். ஸோ அப்போ என்ன ஆகுது நம்ம டிவைஸ்லேயே நல்ல வால்யூம் இதை வச்சு கேட்கும்போது என்னடா அது வால்யூமும் டீட்டெயிலிங் அதுவும் சூப்பராக இருக்குது. ஆனால் ஏதோ ஒரு வால்யூம் கம்மியாக மாதிரி இருந்துச்சு. கொஞ்சம் வால்யூம் கூட
அதே டீடைலிங் கிடைச்சதா கூட அதுக்கு தான் இப்போ ரீசெண்டாக நம்ம ஒரு வீடியோ பண்ணோம். அந்த பிராண்டில் தான் இல்லை, நீங்கள் எந்த பிராண்ட்னாலும் வாங்கிக்கலாம். இப்போ ஹைஃபை டிடி ஹைஃபை இருக்குல்ல, அந்த மாதிரி நீங்கள் வேற ஏதாவது பார்த்தாலும் வாங்கிக்கோங்க. டைப் சி டேக் இருக்கு. ப்ரோ அந்த சொன்னீங்க அந்த தானே? ஆமா ஆமா, அது ப்ரோ வந்து ரொம்ப 700 அந்த மாதிரி 2999 போட்டிருந்தாங்க. மேபி ஃபியூச்சர்ல ஏதாவது ஆஃபர்ஸ்லாம் இப்போ கூட ஏதாவது ஆஃபர் இருக்கலாம், கார்டு ஆஃபர்லாம் இருக்கலாம். ஸோ அதை போட்டால் என்ன ஆயிடுதுன்னா, இப்போ அந்த ஒரு கேபிள் தான் உங்ககிட்ட 4-5 ஐஎம் இருந்தாலும் அந்த ஒரு கேபிள் தான் ஐஎம் மாற்றி போட்டுக்கலாம். அது நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும், ஐஎம் டேமேஜ் ஆகாமல் இருக்கிறதுக்கு சொல்கிறேன். நீங்கள் டைப் சி போட்டிங்கன்னா வால்யூம் இருக்குது. டைப் சி நீங்கள் இப்போ லேட்டஸ்ட்டாக வாங்குற 3.5 இல்லாமல் நமக்கு வந்து டைப் சி வச்சு யூஸ் பண்ணுறவங்க டேக் இன்பில் டேக் இருக்கும். ஏன்னா நான் இந்த ஃபியோ JD1 தான் வச்சிருக்கேன், டைப் சி தான் வச்சிருக்கேன். அது வந்து நீங்கள் வந்து 70 மேலே கேட்க முடியாது. OnePlusலையும் சரி ஐஃபோன்லையும் சரி டீட்டெயிலிங் ஓகே, அது வால்யூம்லாம் அதெல்லாம் பிச்சு உதவும், அதெல்லாம் இந்த மாதிரி இருக்கும். ஸோ இதுதான், இது வந்து ஒரு சப்ஜெக்டிவான ஏரியா. ஸோ ஆனால் ஆடியோ பொறுத்த வரைக்கும் தாங்க, உங்களுக்கு நீங்கள் ப்ராடக்ட் 3.5 தான் டாப்ல இருக்குது. 3.5 ப்ளஸ் உங்களுக்கு டிவைஸ் தேவைப்படும். மெயினாக டேக், அது டேக் அதுக்கேற்ற மாதிரி இருக்கணும், டிவைஸ் அதுக்கேற்ற மாதிரி இருக்கணும். மற்றபடி அனுபவம் வந்து பட்டைய கலப்போம். என்ஜாய் பண்ணுங்க. ஆனால் இதில் டிஃப்ரென்ஸ் என்னன்னா, ஆப்பிள் மியூசிக் கேட்டு பார்த்தேன், ஆப்பிள் ஐஃபோனில் வச்சு அது கேட்டு பார்த்தேன். ஆனால் எனக்கு வந்து யூடியூப்ல வந்து நல்லா இருக்குமா இருக்கு. யூடியூப் வந்து என்ன பண்ணுதுன்னா, யூடியூப் மியூசிக் வந்து கொஞ்சம் வால்யூம் பூஸ்ட் பண்ணுது. கரெக்ட். அது அதனால சரி. அடுத்து என்ன, ரியல்மியில் ப்ரைஸ் வேறு இன்க்ரீஸ் பண்ணியிருக்கீங்க? பார்த்தேன் ப்ரோ. இப்போ 16 ப்ரோவா ப்ரோ ப்ளஸா 45,000 போட்டுருக்காங்க ப்ரோ. அது இப்போ 40 சம்திங் போட்டுருந்தாங்களே. ப்ரோ கார்டு ஆஃபரோட சேர்த்து 41,999 40,999 போட்டிருக்காங்க ப்ரோ. ப்ரோ ப்ளஸ் வந்து 45 49 வரைக்கும் இருக்குது. 7 Gen 4 அது எங்கே போய் முடிய போதும். 7 Gen நம்மளாம் இந்த OnePlus நாடு C4 அதெல்லாம் 23K ஆஃபரோட 20Kலாம் இடையில வந்துச்சு ப்ரோ. அதெல்லாம் 7 Gen 3 நினைக்கிறேன், சாரி. ஆமாம், நான் அதான் பார்த்தேன். 7 Gen 4 வந்து மோட்டோ நினைக்கிறேன் ப்ரோ, அது நல்லா இருந்துச்சு. இது 7 Gen 4 தான். மோட்டோ Edge 70 நினைக்கிறேன். ஓ, இப்போ புது ப்ரைஸ் வந்து 45 பார்த்தேன் நினைக்கிறேன். ஆமாடா 40. அப்பா அப்போ இதில் வந்து 12-56 வாங்குறதா இருந்தா 828 தான் வந்து 40,999. 512 வந்து 45 வருது ப்ரோ. அதாவது ப்ரைஸ் இன்க்ரீஸ் 4000 ரூபா இன்க்ரீஸ் ஆயிருக்கான். 44க்கு இப்போ பேஸ் மாடல் கிடைக்குமா ப்ரோ ப்ளஸ்? ஓகே, 44 இப்போ பேஸ் மாடல். 8128. ஹை எண்ட் வந்து 12-56 அது வந்து உனக்கு 49 கிடைக்கும். 13 வாங்கிட்டு போயிடலாம். 13 15 அதெல்லாம் தான். நானே இது கேமரா சென்ட்ரிக் ஃபோனு, பட் தெரில இது எப்படி அவங்க டீல் பண்ண போகிறாங்கன்னு தெரில. பட் கொஞ்சம் ஆனால் அவங்க வந்து இதில் புஷ் பண்ணிடுவாங்க, ஆஃப்லைனில் அந்த மாதிரி உள்ளதில். ஆஃப்லைனில் ரியல்மி வந்து இதை புஷ் பண்ணும்போது அந்த இடத்துல என்ன பிரச்சனைன்னு பார்த்தோன்னா, இதே 50,000 ரூபாய்க்கு உனக்கு ரெனோ 15 மினி கிடைச்சிருமே. ரெனோ 15 மினி இன்னும் பயங்கரமாக இருக்கும். அதே சமயம் உனக்கு ப்ராசர் ஆஃப்லைன் பொறுத்த வரைக்கும் விவோ வந்து புஷ் பண்ணுவாங்க. ஆமாம், கரெக்ட் தான். விவோவில் வந்து இப்போ எப்படியா இருந்தாலும் V70 வர வருது. V70 Lite அவங்க அப்படி புஷ் பண்ணால் பரவாயில்ல ப்ரோ. அந்த E சீரிஸ் V60 ஓகே V70 புஷ் பண்ணுறாங்க. போனானா நீங்கள் வந்து அதெல்லாம் கிடையாது, தான் எடுக்கணும் அப்படின்றாங்க. இப்போ வச்சு ஒன்றும் செய்ய முடியாது, அதாவது ரொம்ப டவுன் கிரேடாக இருக்கும். நீங்கள் நார்மல் 70 அந்த ரேஞ்ச் இருந்தால் ஓகே, V70 V60 நல்லாயிருக்கும். இதெல்லாம் தெரிஞ்சு வேஸ்ட்டு தான். இது பார்த்தேன்டா, இந்த வேர்ல்டு கப்புக்கு வந்து பிக்சல் இது பண்ணுறான்ல ஸ்பான்சரா, அதாவது டைட்டில் ஸ்பான்சர் மாதிரி ஏதோ பண்ணுறான் போல். அது இதோ ஈவெண்ட் எல்லாம் கவர் பண்ணுறான் போல். அது புதுசாக இப்போ யாராவது பிக்சல் 10 வாங்கினா டிக்கெட் கிடைக்குமாமே, எலிஜிபிலிட்டி வேர்ல்டு கப் பார்க்குறதுக்கு. 10 சீரிஸ் லாஸ்ட் இதில் கூட நம்ம அந்த ஒரு கேர்ள்ஸ் இதில் இந்த பிக்சல் வச்சு ஃபோட்டோ எடுத்து செல்ஃபி எடுத்தாங்க அந்த மாதிரி இருக்கும். ஸோ அதான் இது. ஆனால் வேற லெவலில் இருந்தது. ஒரு ட்வீட் ஒன்று பார்த்தேன். ஓகே, அதில் வந்து என்னன்னா, ஒருத்தர் போட்டு ஒய்ஃப் வந்து மெசேஜ் பண்ணுறாங்களா ஹஸ்பண்டுக்கு. ஒய்ஃப், ஹனி ப்ளீஸ் டோன்ட் ஃபர்கெட் டு பை பிரெட் வென் யூ ஆர் கம்மிங் ஹோம் ஃப்ரம் ஒர்க் அண்ட் ப்ளீஸ் ஐ ஃபர்கெட் அப்படின்னு போட்டிருந்தாங்க. யுவர் கேர்ள் ஃப்ரெண்ட் எலிசபெத் இஸ் ஆல்சோ ஹியர் அண்ட் சே ஹலோ டு சேஸ் ஹலோ டு என் ஹஸ்பண்ட் வந்து ஹூ இஸ் எலிசபெத்னு போட்டோன்னே ஒய்ஃப் நோ படி ஐ ஜஸ்ட் வாண்டட் யூ டு ரெஸ்பாண்ட். அதாவது எலிசபெத்ன்றதை பார்த்ததுமே யார் எலிசபெத்னு ஒரு மெசேஜ் பண்ணுவாங்கல்ல, அதுக்காக எப்படி பார்த்தல பெயிட்டு. இப்போ இவங்க என்ன சொல்றாங்கன்னா, பாத்தியா நீ ரெஸ்பாண்ட் பண்ணிட்ட, சரி மறக்காம பிரெட் வாங்கிட்டு வந்துரு அப்படின்னு. ஹஸ்பண்ட் வந்து இல்ல, அவர் வந்து ஒய்ஃப் மெசேஜ் பண்ணிட்டாங்க, ஹஸ்பண்ட் மெசேஜ் பார்க்கல. எலிசபெத் போட்டோன்னா ஒய்ஃப் வந்து பார்த்துட்டு எப்படி நான் பிடிச்சிட்டேன் பாத்தியா அப்படின்னாங்க. உடனே ஹஸ்பண்ட் பதிலுக்கு வந்து சரி அதெல்லாம் பிரச்சனை இல்லை, எலிசபெத் வந்து இப்போ வீட்டுக்கு வந்தா சொல்ல முடியாது, நீ என்ன மெசேஜ் பார்க்க மறந்துட்ட அந்த மாதிரி. இப்போ ஆனால் ஹஸ்பண்ட் என்ன சொல்றான்னா, எலிசபெத் ஆக்சுவலாக என் கூட தான் இருக்கா, அதனாலதான் எனக்கு ஆச்சரியம் நீ என்ன வந்து பார்த்துட்டியோன்னு. ஒன்னு எங்கன்னு கேட்ட உடனே அந்த பேக்கரியை சொன்ன உடனே அந்த பேக்கரி அந்த வைஃப் வந்து கிளம்பி வந்துருவாங்க, பேக்கரிக்கு வந்துருவாங்களா. சரி எங்க இருக்கு அப்படின்னு, நான் ஆபீஸ்ல தான் இருக்கேன், நீ நல்லா எல்லாம் டெக்னாலஜியா பாவிகளா. அதான் பையன் பிடிச்சிட்டாங்க, அதுதான் நான் போட்டிருந்தேன், பையன் பிடிச்சிட்டான். எல்லாம் டெக்னாலஜி அப்படிதான் போயிட்டு இருக்கு.
ட்ரெண்ட் ஃபுல்லாவே ஃபன் பண்ணிக்கிட்டோம், இந்த மாதிரி கண்டென்ட் பண்ணிக்கிட்டோம் தானே இருக்காங்க எல்லாம். சரி வந்தது வந்துட்ட, நீ வாங்கிட்டு போயிரு. நீயே வாங்கிட்டு போயிரு, அவ்வளோதான். ரைட்டு, ஓகே. ஸோ ஆனால் நிறைய நடந்துட்டு இருக்குடா, ஹாப்பனிங்ஸ்க்குலாம் ஒன்றும் பஞ்சம் இல்லை. இதை தொடர்ந்து இன்னொரு பதிவில் சந்திப்போங்க. அதுக்கு விடைபெற்றுக் கொள்வது சிவபரணி, சந்துரு. பார்க்கலாங்க. பாய். வண்டியை விடாம நாள் கணக்கா சுத்திக்கிட்டு இருக்கா. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ. என்ன ராமலிங்கம் ஆளைய பார்க்க முடியல, எப்படி இருக்க? நல்லதா இருக்க, நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கானப்பா. மத்தவன் பேச்ச கேட்காதே, பெத்தவன் பேச்ச கேளு. யதோ யதோ கவசாக்கி, அதோ அதோ மிட்சுபிஷி, சௌபாக்கியா.